வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாழ்முடன். இன்றைக்கி ஒரு சூப்பர் நாள் சூப்பராக ஸ்டார்ட் ஆகிருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஏழுமலையான் கோயில் ஒரு நல்ல ஒரு ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங்கோட நம்ம போய் பெருமாள் சந்திக்கு போகிறது. புரட்டாசி மாதம் காட்டி அதுக்காகத்தான் இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா உடுமலை டு மூணார் போகிற ரூட்டில் சென்டரில் இருக்குது. அமராவதி டேம் போகிற ரூட்டு தாண்டினோடனே கொஞ்சம் தூரத்துலேயே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இயர்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 நாள் புரட்டாசி மாதத்தில் மட்டும் 4 சனிக்கிழமை மட்டும் ஓப்பனில் இருக்கும் அந்த கோயில். இப்போ ஐப்பசி ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கோயில் வருஷத்தில் ஒரு நாள் தான் வர முடியும். இது நிறைய பேர் காணொலி பதிவு பண்ணல, இது நம்ம தான் பதிவு பண்ணுறோம். இருக்குது, ஆனால் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக நம்மளது இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ட்ரெக்கிங் போகிற மாதிரி இருக்குங்க. ஆனால் ரூட்லாம் பார்த்திங்கன்னா இயர்லி ஒன்ஸ் ஓப்பன் பண்ணுறங்காட்டி கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்கும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு நல்ல ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு மாதத்துக்குள்ளார நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். பாருங்க, இப்போ ப்ளைனாட்டாக தான் வந்துட்டு இருந்தது ஒரு 1/2 கிலோமீட்டர்கிட்ட. இப்போ அப்படியே சடனாக ரூட் மாறிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது இது பாருங்க, அப்படியே டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளார நம்ம ட்ராவல் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிரும். ரூட் எதுவுமே இருக்காது. எத்தனை பேர் வராங்க பாருங்கள். இல்லை ஏர்லி மார்னிங் கிளம்பி போயிட்டு கீழே வந்துட்டுருக்காங்க. நம்ம இப்போ தான் மேலே போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் நம்ம மேலே போயிட்டு கண்டிப்பாக பண்ணலாம். எப்படி வரோம்? டேய் பாப்பா, எப்படி இருக்குது போகிறதுக்கு? நல்லா இருக்கா? எங்கே தச்சு புசுங்கிற? அப்பாக்கே தச்சு புசுங்குது. ஜாலியாக இருக்கா? ரொம்ப கவனமாக தான் போகணும். மழை காலம் வந்துச்சுன்னா ரொம்ப சிரமமாயிரும் இந்த ரூட்டு. எப்படி இருக்குது பாருங்க. நீ அப்படியே டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் இயர்லி ஒன்ஸ் வந்து நிறைய பேர் மக்கள் வர்றாங்களே, அதனால் நமக்கு ஆளுகளை பார்த்துக்கிட்டே நடக்கிறப்போ அந்த ஒரு டைட்னஸ் கொஞ்சம் கம்மியாகுது. அதே மாதிரி நல்ல ஒரு ப்ரீத் எக்ஸசைஸாக இருக்கும். இங்கே பாருங்க எப்படி வருதுன்னு. இங்கே பாருங்க. அழகான இந்த வியூ பார்த்துட்டு அப்புறம் அப்படியே இந்த பாறையில் கீழே இறங்கணும்னா இங்கே வருங்க திருப்பி சமதளமாட்ட ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, இது பூரா மண் தடமான் இருக்கு. சமமாகிடுச்சு. இன்னும் ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு இந்த மாதிரி சமமாக தான் போகுது. இங்கே பாருங்க நம்ம மூஞ்சி எப்படி வைத்திருக்குன்னு. சில மணி நேரங்கள் கழித்து அப்படியே ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்டர் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அது கொஞ்சம் டேப்பர் ஆகிடுது. இது என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏழுமலையான் கோயிலும் போகிறோம்ல, இது ஒரு 7 மலையை தாண்டி போகிற மாதிரி ஒரு கான்செப்ட் தான் வச்சுக்கோங்களேன். ஒரு மலை ஏறி இறங்கி திருப்பி ஒரு பிளைன்ஸில் நடந்து திருப்பி போகிற மாதிரி ஒரு கான்செப்டாக இருக்குது. இங்கே இருக்குது. இப்போ திருப்பி இந்த ரூட் அப்படியே மாறுது பாருங்க. தெரியுதுங்களா? இப்போ நம்ம நடந்து வந்தது இந்த பக்கம் பிளைனாக இருக்கா? இது பாருங்க. இந்த ரூட் அப்படியே மாறுதுங்க பாருங்க. இப்படி டேப்பராக மேலே ஏறுது பாருங்களா. இப்படி தான் இந்த லேண்ட்ஸ்கேப் பூரா டக்கு டக்குன்னு மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஏர்லி மார்னிங் வந்தோம்னா நல்லா கூலிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் வெயிலாக இருக்குது. மோடமாக இருக்குங்காட்டி பெருசாக வெயில் தெரியல. இந்த மாதிரி நிறைய கடைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா போகிற வழியில். கொஞ்சம் தூரத்துக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சிரமம் தான். முடிஞ்ச அளவுக்கு தண்ணியில் கொண்டு வந்துக்கிறது நல்லது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா ரோடு எப்படி இருக்குன்னு? பாப்பா தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க அங்கே நின்று. நான் பின்னாடி வந்துட்டுருக்கேன். எப்படி இருக்குது பாருங்க ரூட்டு. பூரா கல். இதில் தான் ஏறி வர வேண்டியதாக இருக்குது. ஏண்டா ஏறி வந்துட்டு நீ அப்படியே கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஏறி வந்துக்கிட்டே இருந்தோம்னா அப்பப்போ ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குற மாதிரி பாருங்க. திடீர்னு ஒரு பக்கம் ஏறி இறங்கினோன்னே ஒரு வியூ அழகாக இருக்குங்க. இப்போ நீங்கள்
அந்த ஸ்டீப் பார்த்தீங்கல்ல, ஏறி இறங்கணும். அப்படியே அந்த லேண்ட்ஸ்கேப் மாறிச்சு பாருங்க. இங்கே வருங்க திருப்பி. ஒரு ஃபீல் எப்படி இருக்குது நீங்கள் இந்த மேலே இருக்கிற அந்த மவுண்டனை பார்க்கும்போது? திருப்பதி மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுதுல்ல? எப்படி இருக்குது? இந்த மாதிரி தான் நிறைய மலையெல்லாம் இருக்கும். அதான் அதே மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குதுங்க. நல்லா இருக்கு. ஆனால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த இடம். ஆனால் இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தூரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேப்பராக ஏறுறோம். அதில் பூரா பாறையாக இருக்குது, கல்களாக இருக்குது, அப்புறம் கொஞ்சம் மணலாக இருக்குது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சமதளமாட்டு இருக்குது, அப்புறம் கொஞ்சம் மேடு வருது. ஆனால் அதில் எப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மணல் கலந்த மாதிரி ஒரு இது காட்டுற பாருங்க. இப்போ பார்த்தீங்களா, இது பூராமே பாறை இல்லை, கம்ப்ளீட்டாக ஒரு மண் பாதையாட்டவே இருக்குது. ப்ளைன்ஸாகவும் இருக்குது, லைட்டாக அப்படியே டேப்பராக மேலே ஏறுது. அங்கங்கே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் உபயோகப்படுத்தாதீர்கள், வனப்பகுதிக்குள்ளே போகாதீங்க அப்படின்லாம் அங்கங்கே வனத்துறையிலேருந்து வந்து போஸ்ட் வச்சுருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயந்தான். மக்கள் நிறைய பேர்த்துக்கு இது தெரியும். அதே மாதிரி பிளாஸ்டிக்கில் கொண்டு வரும்போது ஒரு டோக்கன் கொடுக்குறாங்க. அது இப்போ இது மாதிரி ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி விட்றாங்க. நல்ல விஷயம். செக் பண்ணி தான் மேலே அனுப்புகிறாங்க பிளாஸ்டிக். இதெல்லாம் நான் முன்னாடி இதில் வீடியோவில் அட்டாச் பண்ணியிருப்பேன். அந்த இடத்துல எல்லாமே செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. உங்களுக்கு யாரும் இங்கே பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதில்ல, அதே மாதிரி கீழே போகிறதில்ல. ஒரு நல்ல விஷயந்தான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, அந்த கீழேருந்து தான் நாங்கள் மேலே ஏறி வந்தோம். இப்போ இப்படி ஒரு மட்டமான இடத்துல நாங்கள் இப்போ நிற்கிறோம். ஒரு கடை இருக்குது. இப்போ பாருங்கள், திருப்பி நாங்கள் போகிற இடத்த திருப்பி டவுன் கீழே போகணும். திருப்பி கீழே போய் அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துலேருந்து திருப்பி அப்படியே மேலே ஏறணும். இப்படியே தான் வந்துட்டுருக்கு. நானும் பாப்பா ஒரு சின்ன ரெஸ்ட்டு போடுறேன் அந்த நகையில். ஏண்டா ஏய், ரெஸ்ட்டு போகலாமா? அவங்க டயர்டாக மாட்டேங்கிறாங்க, நமக்கு டயர்ட் ஆகுது பயங்கரமாக. சரி, இருந்தாலும் கொஞ்சம் கீழே போயிட்டு அங்கே நிகழ்ச்சி இருக்காங்க, நின்றுக்கும். சரி, நான் உங்களுக்கு இனி வந்து எக்ஸைட்டிங்கான ஒரே ஒரு இடம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 2 பாறை நடுவில் வந்து தண்ணி போகிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அந்த இடத்துல போய் நான் உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் ஏதாவது எக்ஸைட்டிங்காக தான் கன்டினியூ பண்ணுறேன், இல்லைன்னா மேலே போயிட்டு கோயிலுக்கு போய் நான் உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். பாப்பா வந்து தனியாக ஏறி வராங்க. வா வந்துடலாம், வா. ஒவ்வொருத்தரா அங்கே பாருங்க. வா, ஏறி வந்துடுவீல்ல நீ? அந்த ரொம்ப மேடாயிடுச்சாண்டா. இப்படி ஏற முடியாது. அப்படியே பாருங்கள், மேகங்கள் கிட்டத்தில் வர மாதிரி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கு பாருங்க பார்க்குறக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, அந்த தண்ணி கிராஸ் ஆகிற மாதிரி ஒரு இடம் இருக்குங்க, அது கிட்டத்தில் வந்தால் சொல்கிறேன்னு. இந்த இடம் தான் அது. அப்படியே பாருங்கள் அந்த பக்கம். இந்த இடத்துல தண்ணி வந்துச்சுன்னா, இங்கே மழை பெஞ்சிக்கு தண்ணி வந்துச்சுன்னா இந்த இடம் பூரா தண்ணியாக தான் போகும். இதுவாப்பா அங்கே காட்டு. இந்த கடையெல்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த இடம் தான். லெஃப்ட்டில் பாருங்கள் அந்த இடத்துல. என்ன நம்ம முன்னாடி போய் காட்டினா நல்லா தெரியும். வாப்பா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் தான். சரி பாருங்க, பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, இந்த இதில் தான் தண்ணி வரும். தண்ணி வந்து இந்த இடத்துல தேங்கி அப்படியே அந்த பக்கம் ஓடும். இப்படி இந்த இடத்துல கடை போட்டிருக்காங்க. தண்ணி இல்லை இந்த இடத்துல. நான் சின்ன பையனாக இருக்கப்போ ஒரு இடம் வந்தப்போ இதெல்லாம் பூரா தண்ணி. இந்த இடம்லாம் பூரா தண்ணி. அந்த பாறைக்குள்ளார அந்த இதுக்குள்ளார நாங்கள் வந்து அப்படியே வந்தோம் இந்த பக்கம். அதனால் ஞாபகம் இருக்குது. இப்படியே நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து உட்காந்துட்டாங்க 2 பேர். நடந்து டயர்ட் ஆகிடுச்சாடா? சூப்பராக இருக்குது. அங்கே நெகிழ இருக்குது. இதாங்க அந்த இடம். எப்படி இருக்குது பாருங்க இடம். திருப்பி இங்கே வந்துட்டு இந்த இடத்துலேருந்து ஒரு பகுதி தூரம் வந்துட்டீங்கன்னு கணக்கு. அந்த இடம் வந்துட்டிங்கன்னா இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போகணும். இது வேறு ரூட்டு பூரா அப்படியே தான் இருக்கும். சரி, உங்களுக்கு அப்படியே மேலே போயிட்டு திருப்பி கன்டினியூ பண்ணுறேன். கொஞ்சம் தூரம் ஏறி வந்தால் ரூட்டு இப்படி தாங்க இருக்குது. பாருங்க, செம மேலே ஏறணும். நம்ம கொல்லிமலை போனோம்ல, அந்த ரூட்டை விடவே கொஞ்சம் இதாக தாங்க இருக்குது. ஏன்னா இது இயர்லி ஒன்ஸ் தானே ஓப்பன் பண்ணுறாங்க. அதனால் அப்புறம் ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சார் வந்தார், சொன்னார் மேக்ஸிமம் பர்சனல் ரெக்கார்ட் பண்ணிக்கிங்க, வேறு எதுவும் ரெக்கார்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னாரு. அதனால் நான் உங்களுக்கு கோயில்கிட்ட போயிட்டு அடுத்து கன்டினியூ பண்ணுறேன். அப்படியே போ. 2 ரொக்க ஏறி வர்றாங்களா, நீ ரொக்க ஏறி போ. அவ்வளோதான். சரிங்க, அப்படியே
பார்த்து பார்த்து மேலே மேலே. ஒரு மணி நேரம் நல்ல ட்ரெக்கிங்க்கு அப்புறம் கிட்டத்தில் வந்துட்டோம். அவ்வளோ அது மேலே ஏறி ரைட்டு திரும்பினா கோயில் இருந்துச்சு. ஏறி வந்து பாருங்க, இது பெருமாளை கும்பிட தான் வந்தோம். கூட்டம் பாருங்க எவ்வளோ கூட்டம்னு. இது கிட்டத்தில் போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு.